ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் இராமானுஜ நூற்றந்தாதியில் 6வது பாசுரம் அடியேன் சேவிக்கப் போகிறேன். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம், பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம், என் தாய் தந்தை திருவடிகளே சரணம். ஈயலம் பொருளும் இசையத் தொடர்த்த ஏன் கவிகளன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுசனை மதே என் மாயால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கேர்த்தி மொழிந்திடவே. ஈயலும் பொருளும் இசையத் தொடர்த்த ஏன் கவிகளன்பால் மயல் கொண்ட வாழ்த்தும் இராமானுசனை மதேன் மயால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கேர்த்தி மொழிந்திடவே. அடியேன் முத்துகிருஷ்ண ராமானுஜதாசன். அடியேன் ராமானுஜ நூற்றந்தாதியின் 6ஆம் பாசுரத்திற்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் சுருக்கமாக விளக்கம் தரப்போகிறேன். இப்பொழுது தமிழில் பார்ப்போம். முதலில் ஈயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன்கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுசனை, அதாவது வார்த்தைகளாலும் அர்த்தங்களாலும் சரியான முறையில் பெரிய கவிஞர்கள் அதிகமான பக்தியில், அதாவது ராமானுஜரை பற்றி மிகுந்த மகிழ்ச்சியுடன் பாடி வருகின்றார்கள். அதற்கு திருவரங்கத்தமுதனார் இவ்வாறு கூறுகிறார். ஆனால் என்னால் அப்படி எல்லையில்லாத மகிமை கொண்ட எம்பெருமானாரை பற்றி பேசுகிற அந்த கவிதைகளில் உள்ள அர்த்தங்களை என்னால் பக்தி இல்லாத மனதுடன், அதாவது மதியின்மையால் பயிலும் கவிகளில் பக்தி இல்லாத மதினா அறிவு ஞானம் இது இல்லாதால் அந்த கவிதைகளோட அர்த்தங்களையும் எனக்கு பக்தி அதிகமாக இல்லாததாலும் எனக்குள்ள ஒரு சிறிய அறிவு சிற்றறிவால் நான் அதை புரிந்து கொள்ள முயற்சி கொள்கிறேன் அப்படின்றார். அதுதான் மதியின்மையால் பயிலும் கவிகளில் பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. அந்த பக்தி ரொம்ப இல்லைனாலும் அர்த்தங்கள் ரொம்ப தெரியலனாலும் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு சிற்றறிவால் அந்த அந்த பாசுரங்கள் எல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன், அதுக்கு புரிஞ்சிக்கிற முயற்சியும் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்தில் விளக்கம் பாடியிருக்கிறார். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் பெரிய பெரிய கவிஞர்கள் பக்தியால் எம்பெருமானரை பற்றி பாடுகிறார்கள். ஆனால் நானும் அதை விட சிறிய அறிவும் பக்தியும் கொண்டவனாக இருந்ததால் அந்த பாடலோட அர்த்தங்களை மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார். இன் இங்கிலீஷ், for the explanation of the poem is: the great poet beautifully joined words and meanings with proper rhythm and love, and they loving praise Ramanuja with a deep devotion. But I don't have enough knowledge and lack of true devotion, but I am trying with my sinful mind to speak about his endless glory just by reading those poems. In simple way of explanation is: loving poet praise Ramanuja with sweet meaningful poem, but I don't have that devotion or wisdom, but still I am trying to speak about his greatness in his all Kaingaryam by reading their poems. Thank you.